ஹாய்! இந்த வீடியோல ஹாட்ஸ்டார்ல புதுசா லான்ச் ஆயிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து த ஹவுஸ் ஆஃப் எஸ்எஸ்ன்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்னா இந்த மெயின் கேரக்டரோட நேம் தான் சண்முக சுந்தரம். ஸோ இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் இவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து ஜெயஸ்ரீ. அவங்க ஒரு லாயரா இருக்காங்க. பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட் பொண்ணு பேர் வந்து ஹரிணி. ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பொண்ணு பேர் வந்து மீரா. இவங்க வந்து கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்த் வந்து ஒரு பையன். அவர் வந்து டிஜேவா இருக்காரு. இவரை வந்து டிஜே ஜக்குன்னு கூப்பிடுறாங்க. வாங்க எபிசோட்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஜெயஸ்ரீ கேரக்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க பெங்களூருக்கு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரும் ஓப்பனே பண்ணல. அப்புறம் மனோஜ், மனோஜ் செல்லோன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. யாருமே வரல. அப்புறம் இவங்களே ஸ்பேர் கீ வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா மனோஜ் திங்ஸ் எதுவுமே இல்ல. அப்புறம் அங்க இருக்க ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. அத பார்த்து தான் தெரியுது இவங்க லிவ் இன்ல இருக்காங்க அப்படின்னு. மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாரி மனோஜ் இல்ல, காணோம், எங்க இருக்கான்னு தெரியல. அவன் திங்ஸ் எதுவுமே வீட்ல இல்ல அப்படின்ற மாரி கேட்குறாங்க. என்னடா இது எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே ட்விஸ்ட்டா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹரிணிய தான் காட்டுறாங்க. அவங்க செம்ம ஸ்டைலிஷா நல்லா பிரிம் அண்ட் ப்ராப்பா ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நடந்து போறாங்க. அந்த ஆஃபீஸ்ல இருக்க எல்லா பசங்களும் ஹரிணிய தான் பார்க்குறாங்க. செம்மையா இருக்கா அப்படின்ற மாரி பேசுறாங்க. அப்போதான் ஹரிணியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணணும் அப்படின்ற மாரி ஹரிணி கேட்குறாங்க. இல்ல நீ வந்தா தான் ஹெச்ஆர் லீவ் குடுப்பான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் வந்து ரொம்ப ஃப்ளர்ட் பண்றாரு ஹரிணி கூட. அவர் வந்து ஒன் சைடா ஹரிணிய லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரும் ஹரிணிய கூட்டிட்டு போய் லீவ் கேட்பாரு. ஹெச்ஆரும் உடனே ஓகே சொல்லிருவாரு. அப்போதான் ஹெச்ஆர் ஹரிணி கிட்ட சொல்வாரு, "நான் உன்ன லவ் பண்றேன். நீ ஏன் வந்து எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்ற?" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஹரிணி வந்து "எனக்கு லவ்வே பிடிக்காது. எனக்கு உன் மேல இம்ப்ரஷனும் நல்லா இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்து இந்த ஹெச்ஆர் ஹரிணி மாரி மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு. அது பார்க்கவே செம காமெடியாவும் இருந்தது. ரொம்ப சீஸியாவும் இருக்குன்னு ஹரிணி சொல்றாங்க. ஹரிணி வந்து "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இப்படிலாம் பண்றது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு விட்டா போதுன்ற சாமின்னு ஓடிர்றாங்க. அடுத்து வந்து 3வது பொண்ணு மீராவ காட்டுறாங்க. அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி 65 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் அஸ்வின் வந்து வெளிய நின்னுட்டு சியர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா சியர் பண்ற மாரி தெரியல. ரொம்ப மட்டம் தட்டிட்டே இருப்பாரு. "என்ன நீ மக்கு மாரி ஆடுற?" அப்படின்ற மாரி சொல்வாரு. அதுக்கப்புறம் மீரா வந்து அவுட் ஆயிட்டு வந்துருவாங்க. இவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கேட்காம. அதுக்கும் இவரு மீராவ போட்டு திட்டுவாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஜே ஜக்குவ காட்டுறாங்க. ஜக்கு வந்து பாட்டு போட்டு செம்ம வைப் ஏத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு பொண்ணு என் பேர் மது. நான் கேட்கிற பாட்டு போட முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு பாட்டு கேட்டு யார் தான் போடாம இருப்பா? ஆனா நான் போடாம இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி வெறுப்பேத்தி விட்டுர்றாரு. அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து வந்து அரிணிக்கும், மீராக்கும் ஒரு சண்டை நடக்குது. என்னன்னா, மீரா அவங்க கிரிக்கெட் கிட்ட வந்து அரிணி பெட் மேலயே வச்சுருவாங்க. இந்த இந்த மாரி ஒரு சிப்லிங் ஃபைட் தான் நடக்குது. அப்போ அவங்க அம்மா வந்து பிரிச்சு விடுறாங்க. அப்போ அரிணியும், மீராவும் அம்மா கிட்ட "என்னம்மா ஜெயஸ்ரீ அக்கா இன்னும் வீட்டுக்கு வரல. எப்பதான் அவங்க சென்னை வராங்கன்ற?" மாரி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து "இல்ல அவ மைசூர் போயிருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவ நல்லாவே பயமுறுத்தி விடுறாங்க. அங்கலாம் கல்ச்சரே வேற. டேட்டிங் அப்படிதான் இருப்பாங்க. பரவாயில்லையா உனக்கு? அப்படின்ற மாரி பேசுறாங்க. இவங்களும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அடுத்து அப்பாவ காட்டுறாங்க. அவரு டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்காரு. இவங்களோட ஃபேமிலி டெக்ஸ்டைல்ஸ் கடை தான் அது. பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு நேம் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கடைக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு சாரி ரொம்பவே பிடிக்குது. ஆனா, அவங்க கிட்ட அவ்ளோ காசு இல்ல. அதனால வந்து நம்ம சார் கிட்ட போய் பேசுறாங்க. கம்மி பண்ணி தர முடியுமான்னு. அவர் வந்து "நீங்க எடுத்துட்டு போங்க. மீதி காச அப்புறம் தாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. இதுலருந்து அவரோட கைண்ட் ஹார்ட்டட் நேச்சர் வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு தெரியல. ஆனா கால் எடுத்தோனே அந்த லேடி சொல்றாங்க, "வீட்டு அட்வான்ஸ் கட்டுறதுக்கு காசு வேணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரும் வந்து "கண்டிப்பா போட்டுர்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இவர் கால் பேசும்போது யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து தான் பேசுறாரு. அப்படியே வந்து நம்ம ஜெயஸ்ரீய காட்டுவாங்க. ஜெயஸ்ரீ வந்து மனோஜ் ஃப்ரெண்ட் பிரியன் கிட்ட போயிட்டு இந்த மாரி "மனோஜ காணோம். எனக்கு பயமா இருக்குன்ற" மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பிரியன் வந்து "நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. வீட்டுக்கு போங்க. நான் பார்த்து சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. நெக்ஸ்ட் டே வந்து பிரியன் ஜெயஸ்ரீய கூட்டிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்க்கு போவாரு. இங்க தான் மனோஜ் இருக்கான்னு அவரோட கசின் சொன்னாரு. அப்படின்ற மாரி போவாங்க. அப்ப ஜெயஸ்ரீ வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மனோஜ் வருவாரு. 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸாவே இருக்கும். ஜெயஸ்ரீ அப்ப கேட்பாங்க, "என்ன ஆச்சு? நீ எங்க போயிட்டேன்னு?" கேட்பாங்க. மனோஜ் வந்து, "எனக்கு கல்யாணம். நான் கிளம்பிட்டேன். எனக்கு உன் மேல லவ் போயிடுச்சு." அப்படின்ற மாரி ரொம்பவே ரூடா பேசுவாரு. இத கேட்டு ஜெயஸ்ரீ வந்து கண் கலங்கி நிப்பாங்க. "நீ வா, ப்ளீஸ் வா" அப்படின்னு கெஞ்சுவாங்க. "நீ தானே சொன்ன லிவ் இன்ல இருக்கலான்னு. ப்ளீஸ் இப்படி பண்ணாத" அப்படின்னு பேசும்போது, அவர் ரொம்பவே ஹார்ஷா பேசி தொரத்தி விட்டுருவாரு. இத பார்த்துட்டு இருந்த பிரியன் வந்து ஜெயஸ்ரீய கூட்டிட்டு போய் ரூம்ல ட்ராப் பண்ணிருவாரு. அப்போ ஜெயஸ்ரீ ரூம்குள்ள போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்களோட மெமரீஸ்லாம் வந்து அவங்கள ஹாண்ட் பண்ணும். அங்க இருக்கிற ஃபோட்டோஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க மேல பார்த்தா ஃபேன் ஓடிட்டுருக்கும். அப்படியே அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருவாங்க. அப்படியே கீழ விழுந்துருவாங்க. பிரியன் வந்து வெளிய நின்னுட்டு, "என்னடா ஆச்சு? சரி ஒரு வாட்டி போய் பார்ப்போம். மனசு கேட்கலையே" அப்படின்னு உள்ள போவாரு. உள்ள போனா ஜெயஸ்ரீ வந்து அப்படியே அந்த ஷால கட்டிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி கீழ விழுந்திருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.